ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताकस्वामीति नामिने नमाचार्यपादाय निताय गुरुप्रदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜெயபதாசாமி குருமராஜ் அவர்களுடைய தவத்திரு ஜெயபதாசாமி குருமராஜ் அவருடைய சிஷ்ய சமூக சங்கத்துக்கு வந்திருக்கிற கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நாம் தூய்மை அடைவதற்கு ரொம்ப எளிமையான வழி. அதாவது கிருஷ்ண உணர்வுனாலே நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். கிருஷ்ண உணர்வு என்றாலே நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த பக்தி தொண்டில் பல்வேறு வழிமுறைகளை நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம். நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாம ஜபம் செய்வது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, கீர்த்தனம் செய்கிறது, சேவைகள் செய்வது, அப்புறம் சாதுக்களுக்கு சேவை செய்வது, ஆச்சாரியர் குருமார்களுக்கு சேவை செய்வது, அதுக்கப்புறம் ஆச்சாரியருடைய புகழ் பாடுவது, பேசுவது. இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம தூய்மைப்படுத்தும். நம்ம இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்களான காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யகங்காரம், அறியாமை, நிறைய அனர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போய் தூய்மையிடும். அப்போ பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், கங்கையில் போய் பல முறை குளிச்சாதான் ஒருத்தர் தூய்மை அடைவாங்க. நமக்கு ரெண்டு சரீரம் இருக்கு இல்லையா, புற சரீரம், அகசரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். கங்கையில் போய் குளிக்கும்போது சூட்சம சரீரம் தூய்மை அடையும். ஆனால் தொடர்ந்து குளிக்கணும். எத்பாத சம்சய சூத முனைய பிரஷமானையா, தொடர்ந்து கங்கையில் குளிக்கிறதுனால தான் ஒருத்தருடைய சூட்சம சரீரம், மனம், புத்தி, அகங்காரம் தூய்மையடையும். மனம் தூய்மையடையும், புத்தி தூய்மையடையும். பொய்யகங்காரத்தை விட்டு உண்மையான அகங்காரம், நான் பகவானுடைய சேவகனுடைய சேவகன், இதெல்லாம் வரும். அதுக்கு ஒருத்தர் கங்கையில் போய் தொடர்ந்து குளிக்கணும். ஆனால் ஒரு க்ஷணம், ஒரு லவமாத்திர சாது சங்க ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டா உடனே நம்ம தூய்மை அடைஞ்சிடுவோம். உடனே தூய்மை அடைந்து விடுவோம். அப்போ அந்த ஆச்சாரியர்கள், குருமார்கள், நம்முடைய குருமார்கள், ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், இவங்களை பற்றி பேசுறதுலே நம்ம தூய்மை அடைவோம்னு சொன்னா, அவங்கள பத்தி பார்க்கறத பத்தி என்ன சொல்றோம்? குருமார்களை பத்தி பேசினாலே தூய்மை அடைவோம்னு சொன்னா, அவங்கள பத்தி பார்க்கறத பத்தி என்ன சொல்லியிருக்கு? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து கேட்கறத பத்தி என்ன சொல்றது? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேவை பண்றது என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் மேல அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சாருன்னா அதை பத்தி என்ன சொல்ற? ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைத்து விட்டால் நாம் இந்த பிறவி பயனை அடைந்து விட்டோம்னு அர்த்தம். எப்போ நமக்கு ஒரு தூய பக்தர் குருவா கிடைச்சிட்டாரோ, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு தூய பக்தர், வைஷ்ணவர் நமக்கு குருவா கிடைச்சிருக்காருன்னு சொன்னா நாம் இந்த பிறவி பயனை அடைந்து விட்டோம். இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த குரு மகாராஜ் என்ன சொல்றாரோ, குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செஞ்சோம், அவ்வளோதான். அதனால இந்த பிறவி நமக்கு பெரும் வரப்பிரசாதம் அமைஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் பெருமைப்பட்டுக்கலாம். நான் இஸ்கானில் ஒரு உறுப்பினராக டிவோட்டியாக இருக்கேன், நான் இஸ்கான் குருட்ட தீட்சை வாங்கியிருக்கேன், அதுவும் குறிப்பாக திரு ஜெயபதாசாமி குருமராஜ் நான் தீட்சை வாங்கியிருக்கேன், நான் அவருடைய சீடர் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக நினச்சிக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்தாற்போல் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது.
நான் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் செய்யும்போது கேட்பாங்க, நீங்கள் யாருடைய சீடர்? அப்போ நான் சொல்லுவேன், நான் வந்து திரு ஜெயபதாக சாமி குருமாராஜ். ஓ, குருமாராஜ், ஜெயபதாக மகாராஜோட சீடரா? வெரி நைஸ். அப்போது உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் திரு ஜெயபதாக சுவாமி குருமராஜோட சீடர்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பெருமையும் உண்டு. அதை வந்து அதற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்ம குருவுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கௌரவம், அந்த மாதிரி நிறைய இஸ்கானில் வந்து அவருக்கு எவ்வளோ ஒரு எல்லாரும் எப்படி அவரை வந்து புகழ்ந்து பாராட்டி அவருடைய சேவை. அப்போ அவருடைய சீடருங்கிற அந்த இதை வந்து நம்ம ரொம்ப பெரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம குருவோடைய பேரை வந்து காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இருக்குது. சரி, அப்போது இந்த குரு தத்துவம், கொஞ்ச நேரம் குரு தத்துவத்தை பற்றி பேசிட்டு அப்புறம் குருமார் லீலைகளை பற்றி பேசலாம். பகவான் வந்து பல்வேறு தத்துவங்கள் வெளிப்படுகின்றன. இடையில கூட ஒரு சத்சங்கத்தில் பேசிகிட்டு இருந்தோம். விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், அப்புறம் வந்து சிவ தத்துவம், சக்தி தத்துவம், நாம தத்துவம், பிரேம தத்துவம், பஞ்ச தத்துவம், அந்த மாதிரி குரு தத்துவம். இதெல்லாம் பகவான்ட்டு நேரடியாக தோன்றக்கூடியது. 5-6 விதமான தத்துவங்கள். அதில் குரு தத்துவம் ஒன்று. அப்போ ஆன்மீக குருங்கிற பற்றி சொல்லும்போது பகவான் கிருஷ்ணர் உத்தவர் இடத்துல சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் ஸ்கந்தம், பாகவதம் 11th கேண்டோவில் கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? ஆச்சாரியமாம் நோ விஜானியம் ந மன்வேத கர்கிஷித். உத்தவா, எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாதுங்க. ஆச்சாரியனும் பகவானும் வேறு இல்லை. அதைத்தான் நம்ம காலையில் தினமும் பாடுறோம். சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாக்ஷாத் ஹரி, சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை உத்தஸ்ததாவா ஹிருதயேவ சாத்வி கிந்து பிரபூயா பிரியேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவானவர் சாக்ஷாத் ஹரி. அவர் பகவானிருந்து வேறானவர் இல்லை. ஏன் அவர் சாக்ஷாத் ஹரி? கிந்து பிரபூயா பிரியேவ தஸ்ய, அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர், பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். அதனால பகவான் இருக்கிற எல்லா கல்யாண குணமும் ஆன்மீக குருட்ட உண்டு. ஆன்மீக குருட்ட பகவான் இருக்கிற எல்லா கல்யாண குணமும் உண்டு. அதனால தான் நாமம் ஜபிக்கக்கூடிய பக்தர்கள் யாரெல்லாம் சாண்டிங் பண்ணுறோமோ அந்த பக்தர்கள் காலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? 10 குற்றம் வாசிக்கிறோம். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 10 குற்றங்களை தவிர்க்க வேண்டும். அதில் 3வது குற்றம் ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவர் ஒரு சாதாரண மனிதனாக கருதுவது குற்றமாகும், குரு அபராதம். அதனால ஒருபோதும் ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாக கருதவே கூடாது. அவர் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவரே அல்ல. ஆன்மீக குருவானவர் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் பகவானுடைய பிரதிநிதி, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், குரு பரம்பரையால் சக்தி அளிக்கப்பட்டவர். அதனால ஆன்மீக குரு வந்து சும்மா வீட்டை அலங்கரிக்கிற அலங்கார பொருள் இல்லை. ரோப்பா என்ன சொல்லுவார்? ஆன்மீக குருங்கிறவர் சும்மா வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சு அந்த வீட்டை அழகுபடுத்துகிற அலங்கார பொருள் இல்லை. அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர், நம்மை பகவானிடம் திரும்பி அழைத்து செல்பவர், பகவான்கிட்ட திரும்பி அழைத்து செல்லக்கூடியவர். அதனால எப்போ ஒருத்தருக்கு குரு வேணும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. எப்போ ஒருத்தருக்கு குரு அவசியம்? யாருக்கா பதில் தெரியுமா? கை தூக்கலாம். நீங்கள் இதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சேட் பாக்ஸில் போடலாம். எப்போ ஒருத்தருக்கு குரு அவசியம்? ஏன் குருகிட்ட போகணும்? எப்போ குருவை அணுகணும்? எப்பொழுது குருவை அணுக வேண்டும்? ஏன் குரு அவசியம்? எப்போது குரு அவசியம்? சேட் பாக்ஸ்லேயும் போடலாம், கை தூக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். காந்தஷா மாதாஜி சொல்லுங்க. சரி, தேங்க்யூ மாதாஜி. சீதலா மாதாஜி, எப்பொழுது ஒருத்தர் குரு அவசியம்?
சரி, ராமபக்தி மாதாஜி, எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? சரி சரி ஓகே சரி ஓகே தேங்க்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு. இப்போ திரும்ப அதே கேள்வி ரிவர்ஸில் வேறு மாதிரி கேட்க போகிறேன். அர்ஜுனனுக்கு எப்போ குரு தேவைப்பட்டார்? ரிப்பு ரிப்புஹாரா மாலினி மாதாஜி, ரிப்புஹாரா மாதா. எஸ், எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? கார்பண்ய தோஷோ பகதஸ்பாவா பிச்சாமித்தம் தர்மச்சமூட சேதாக ஏஷே இஷாம் நிஷிதம் பிருகூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம். ஸோ குருகிட்ட போய் குரு எதுக்காக அணுகுன்னா, நான் அறியாமிலிருந்து விடுபடும். சனாதன் கோஸ்வாமி முதல் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஓ மகாபிரபு, என்னை எல்லாரும் ரொம்ப புத்திசாலிக்கிறாங்க, உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, பெரிய பண்டிதன்னு சொல்கிறாங்க, எனக்கு பன்மொழி திறன், நிறைய மொழிகள் தெரியும்னு சொல்கிறாங்க, என்னை ரொம்ப புகழ்கிறாங்க. ஆனால் மகாபிரபு, நான் யாருன்னு சொல்லுங்கள், நான் யாரு? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. கியாமி ஆமி மோரே ஜாப்பா தாப்பா த்ராய். சனாதன் கோஸ்வாமி கேட்குறார் சைத்தன்ய மகாபிரபுட்ட போய், மகாபிரபு நான் யாரு? எனக்கே இந்த 3 வகையான துன்பம் வருது. அதுக்கு தான் குரு. ஃபஸ்ட்டு குருக்கிட்ட எதுக்கு போகணும்? நம்மை அறியாமிலிருந்து விடுவிக்கும். குரு முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சக்கூடாது. எல்லாமே தெரிந்திருந்தாலும் முட்டாளாக இருக்க வேண்டும் குரு முன்னாடி. சனாதன் கோஸ்வாமி பெரும் ஆச்சாரியர். ஆனால் குரு முன்னாடி போய் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி போய் முட்டாள் மாதிரி நின்றார். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். ஈஸ்வரப்போரி முன்னாடி போய் நின்று முட்டாள் மாதிரி நின்றார். ஈஸ்வரப்போரி சொன்னார், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ நாமசங்கீர்த்தனை பண்ணு, உனக்கு வேதெல்லாம் படித்தா புரியாது. மகாபிரபு ரொம்ப அழகாக சொல்லுவார் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில், என் குரு மகாராஜ் என்னை முட்டாள்னு சொன்னார், உனக்கு வேதெல்லாம் படித்தா புரியாது, நீ நாமசங்கீர்த்தனை பண்ணுன்னு சொன்னார். அதனால ஆன்மீக குரு முன்னாடி நாம் எவ்வளவுதான் கற்றறிந்த பண்டிதனாக இருந்தாலும், வேத விற்பனராக இருந்தாலும், குரு முன்னாடி போய் நம்ம ஒன்றுமே இல்லை, நான் ஒரு முட்டாள் மடையன், எந்த ஒரு இப்போ ஒரு ஸ்லோகம் படித்தோம் இல்லையா, பக்தி வினோத் தாக்கூர் சொன்னார், யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய் தொமாரா கருணா சாரா. குரு மகாராஜ், என்னை நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு யோகிதை கிடையாது. கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கோ, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கோ, பகவானை வழிபடுறதுக்கோ ஒரு யோகிதையும் கிடையாது. யோகியாதா விசாரே கிச்சு நகிப்பாய் தொமார கருணை சாரா. உங்கள் கருணையே நான் நம்பியிருக்கேன், உங்கள் கருணையை தான் நான் நம்பியிருக்கேன். ஒருவேளை உங்கள் கருணை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் வாழ்கிறது அர்த்தமே இல்லை. நான் அழுது இந்த உடம்பை மாய்ச்சிக்க போகிறேன், செவத்தில் போய் முட்டிட்டு இந்த உடம்பை மாய்ச்சிக்க போகிறேன். இந்த மனோபாவத்தில் குருவிட்ட போகணும். நம்ம குருவிட்ட போய், குரு மகாராஜ் என் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவன் 12th எக்ஸாம் எழுத போகிறான், இன்னொரு பிள்ளை வந்து வேலை கிடைக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு வீடு கட்டிட்டு இருக்க, அது பாதியில் நின்றுடக்கூடாது, ஒரு வழக்கு ரொம்ப நாள் நிற்குது, அது தீர்த்து கொடுங்க. இதுக்கெல்லாம் இல்லை குரு. குரு வந்து நமக்கு பௌதிக பிரச்சனையை தீர்க்கிற ஏஜென்ட் கிடையாது. ஸோ குரு வந்து நம்மளை பகவான்கிட்ட அழைச்சின்னு போகிறோம். குரு அப்படிங்கிற வார்த்தை ஹெவி. ஹீ டேக்கன் எ ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிய பொறுப்பு. குருங்கிறவர் வந்து பெரும் பொறுப்பு எடுத்துட்டு இருக்கார், நம்மளை பகவான் அழைச்சின்னு போகணும். ஆன்மீக குருவானவர், குறிப்பாக தீக்ஷா குருவானவர் பெரிய பொறுப்பு எடுத்துட்டு இருக்கார், நம்மளை பகவான் அழைச்சின்னு போகணும். அதனால குருகிட்ட போய் என்ன கேட்கணும்? எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? ரொம்ப அழகாக பிரபுபாதர் அவருடைய உபன்யாசங்கள் அடிக்கடி சொல்லுவார். எப்போ குரு அவசியம்? தத் விஜானார்த்தம் ஸ்ம குரு ஏவாபி அபிகச்சே சமித் பாத்தியம் சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். தத் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் உனக்கு வேணுமா? இறைவனை பற்றி விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? தத் விஞ்ஞானம் ஸ்வ குரு ஏவா அபிகச்சித். அபிகச்சித்ங்கிற வார்த்தை கட்டாயம், யூ மஸ்ட், கட்டாயம் ஒரு குருவை அணுக வேண்டும். யூ மஸ்ட் அப்ரோச் அ போனாஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இறைவனை பற்றி விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். சமித் சோஸ்திரியம் பிரம்மனிஷ்டம். கேள்வி கேட்கணும். ஆன்மீக குருவை அணுகி கேள்வி பிரம்மம்னா என்ன, பரமாத்மாங்கிறது யாரு? அதான் அர்ஜுனன் கேட்டார். அர்ஜுனன் 8ஆம் அத்தியாயத்தில்
முதல் ஸ்லோகத்தில் கேட்கிறார் பகவான் கிட்ட, கிம் தத் பிரம்மம் கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதிதெய்வம் ச கிம் புரோக்தம் அதி யஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, ஓ பகவானே, பிரம்மம் என்றால் என்ன? பரமாத்மா என்பவர் யார்? அவர் இந்த உடலில் எங்கு வசிக்கிறார்? அதிதேவர்கள் என்பவர் யார்? யாகம் என்பது என்ன? ஒருத்தர் எந்த மாதிரி செயல் செய்யணும்? மரணத்தின் தருவாயில் ஒருத்தர் எப்படி இருக்கணும்? இந்த கேள்வியெல்லாம் அர்ஜுனன் கேட்க, தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. அடுத்த ஸ்லோகம் தஸ்மாத், எனவே குரு பிரபத்தியேத, ஒருத்தர் குருவை அணுக வேண்டும். எதுக்காக? ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா, வாழ்க்கையில தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக ஒருத்தர் குருவை அணுகி கேள்வி கேட்கணும். அது எப்படி கேள்வி கேட்கணும்? அதுதான் பகவத்கீதை சொல்றார். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி பணிவா அடக்கமா சேவை செய்து கேள்வி கேட்க வேண்டும். அதனால குரு என்பவர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவர், பரம்பரையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தரை அணுகி நாம அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவருக்கு சேவை செய்து அவற்றிருந்து கேட்கணும். குருவிட்டிருந்து நம்ம நிறைய கேட்கணும். இன்னைக்கு பாருங்க, குரு மகாராஜ் உபன்யாசம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சோஷியல் மீடியாவில், ப்ரோக்ராமில். ஏன்னா சீடர்கள் குருவிட்டிருந்து கேட்கணும். அதனால குரு மகாராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தொடர்ந்து சத்சங்கம் கொடுத்துட்டே இருக்கார், அவருடைய சங்கம் கொடுத்துட்டே இருக்கார். இதுவே ஒரு பெரிய உதாரணம். குரு மகாராஜுடைய கருணை, அவருடைய உற்சாகம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் குரு மகாராஜை பற்றி பேசும்போது பாகவதத்தில் ஒரு ஸ்லோகர், திதிக்ஷவா காருணிகா சுகிருத சர்வதேகினா அஜாத சத்ரவ சாதவ சாதுபூஷனா. திதிக்ஷவா, சகிப்புத்தன்மை. சீடர்கள் என்ன குண்டக்க மண்டக்க அதில் செயல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவர் சகிச்சுக்கிறார். ஓகே, பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் தானே, சரி ஆயிடுவாங்க, சரி பண்ணிடலாம், பொறுத்துன்றார், சகிச்சுன்றார். காருணிகா, கருணை கடல். கிருபா சிந்து அல்லது கிருபா சிந்து அப்படின்னா கருணை கடல். வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாம்புதி. அப்புறம் இங்க என்ன படிச்சோம்? குருதேவ் கிருபா பிந்து தியா. பிந்துனா டிராப், பிந்துனா ஒரு சொட்டு, சிந்துனா ஒரு கடல். குருதேவ் கருணை கடல், குரு மகாராஜ் கருணை கடல். அந்த கருணையில ஒரு சொட்டு நம்ம கொடுத்துட்டா போதும், ஒரு சொட்டு, அது போதும். குருதேவ் கிருபா பிந்து தியா குரோயே தாசி. இந்த தாசனுக்கு உங்க கருணையில ஒரு சொட்டு கொடுங்க, அது போதும், நான் ஜீவனத்தை மேலே வந்துடுவேன், தப்பிச்சு மேலே வந்துடுவேன். அதனால இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, எளிமை, பணிவு, கருணை, திதிக்ஷவா, காருணி, சுகிருத், எல்லாருடைய நலன் விரும்பி, சுகிருதம் சர்வதேகினா, அஜாத சத்ரு, யாரையுமே எதிரியா பார்க்கறது, எல்லோருக்கும் நண்பன். இதுதான் சாதுவோடைய அடிகளன். சாதுவோடைய ஆபரணம் என்னது? இதுதான். பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த குணங்களால் ஒரு சாது அறியும். அதனால இந்த ஆன்மீக குருவானவர் பகவானுடைய பிரதிநிதியாகவும், நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி பகவான்கிட்ட அழைச்சின்னு போகக்கூடியவராகவும், கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை தரக்கூடியவர் தான். சாவி அவர் கையில தான் இருக்கு. நம்ம இதயத்துல கிருஷ்ண பக்தி இருக்கு, அது பூட்டு போட்டு இருக்கு, அதை சாவி வச்சு திறக்கணும். அந்த சாவி யார் கையில் இருக்கு? அது குரு கையில தான் இருக்கு. குரு ஓபன் பண்ணும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தியிலதா பீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணனுடைய கருணையில பக்திங்கிற விதை கிடைக்கும். அதனால இந்த ஆன்மீக குருங்கிறவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் பகவானுடைய பிரதிநிதி, சைத்திய குரு. இதயத்தில் இருக்கிற சைத்திய குரு தான் வெளியில பரமாத்மா, வெளியில ஆன்மீக குருவா இருக்கு. நம்ம இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவுடைய எக்ஸ்பான்ஷன் தான் ஆன்மீக குருவான். அவர் நித்யானந்தருடைய எக்ஸ்பான்ஷன், நித்யானந்தருடைய பிரதிநிதி. அதே போல பலராம் ஆதிகுரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணா ஜெகத்குரு. கிருஷ்ணாட்டிருந்து வந்த முதல் விரிவங்கம் பலராமர் ஆதிகுரு, அவர் தான் குரு தத்துவத்துக்கெல்லாம் ஆதாரம். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு, அந்த வரிசையில் ஆன்மீக குருவானவர்
நித்யானந்த பிரபுவையும் பலராமனையும் பிரதிநிதிக்கக்கூடியவராக இருக்கார். அதனால் குருவோடைய தகுதி என்ன? அவர் பகவானுடைய பக்தனாக இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கணும், எப்போதுமே சாதனா பக்தி, அதாவது சாஸ்திரங்களை பின்பற்றி கொண்டு பக்தி தொண்டை பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, குரு மகாராஜ் வந்து சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை நான் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சாண்டிங் நான் பண்ண வரைக்கும் போதும் நிப்பாட்டிடல. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவம் படித்து பக்தி வேதாந்தா, அவர் எவ்வளோ ஒரு முன்னுதாரணம், எக்ஸாம்பிளரியா இருக்கு. தன்னுடைய சீடர்களுக்கு குரு தன் நடத்தை மூலமாக உதாரணமாக இருக்கு, சும்மா வார்த்தையால் இல்லை. குரு மகாராஜ் வந்து வார்த்தையால் சொல்ல, நீங்கள் அதை பண்ணுங்க, நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் பை இஸ் ஓன் எக்ஸாம்பிள். ஆச்சாரியா மீன் டீச்சர். எப்படி பை இஸ் ஓன் பிஹேவியர், அவர் தன் செயலால் காமிக்கிறார். குரு மகாராஜ் வந்து தன் செயலால் காமிச்சிட்டு இருக்கார். எப்படி வந்து சாஸ்திரம் படிக்கணும், எப்படி நாம ஜபிக்கணும், எப்படி பக்தர் சங்கத்தில் இருக்கணும், எப்படி உற்சாகமாக இருக்கணும், இதெல்லாம் குரு மகாராஜ் வந்து லைஃப்பில் காமிச்சிட்டு இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி வாழ்கிற உதாரணம். ஒரு முறை எனக்கும் சில பக்தர்களுக்கு ஒரு உரையாடல் ஏற்பட்டது. என்ன உரையாடல் ஏற்பட்டதுன்னா, அவங்க சொன்னாங்க, இந்த பாகவதத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம், குந்தி தேவி, திரௌபதி, பாண்டவர்கள், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அப்போ பகவானே கூட இருந்தார். பகவான் கூட இருக்கும்போதே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பகவான் ராஜ்யத்தை திரும்பி கொடுத்தாரு, அவன் கஷ்டத்தையெல்லாம் போக்குனாரு. அந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் தூய பக்தர்கள், அவங்க பாகவதத்தில் இருக்கிற பக்தர்கள், தூய பக்தர்கள். அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னாங்க, பிரபுபாதரை பற்றி நான் பேசிட்டேன். சரி, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பக்தர் என்ன சொன்னாங்க, பக்தர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பாகவதத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் மிக தூய பக்தர்கள், பகவானுடைய உலகத்திலேருந்து வந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பகவான் உதவி பண்ணிட்டு இருந்தார், பகவான் அவங்க கூட இருந்தார். அதனால் அவங்கள மாதிரிலாம் நம்மளால் இருக்கு சரணாகதி, அந்த அளவுக்கு அவங்க பகவானை சரணாகதி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, நீங்கள் வந்து பாகவத்தில் இருக்கிற பக்தரில் விட்டுருங்க, பிரபுபாதர் எடுத்துங்க. பிரபுபாதர் வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்திலேருந்து வந்தவர், பகவான் அனுப்பிச்சு வச்சார். சரி, பிரபுபாதர் வாழ்க்கையில் என்ன சுகமாவா பக்தி நடந்தது? இந்த சுகமாவா இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணார், எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல். ஓ அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரே, நீங்கள் அமெரிக்கா வாங்க, உங்களுக்கு டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்கிறோம், லாஸ் ஏஞ்சல்ஸில் உங்களுக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம், இவ்வளோ இடம் கொடுக்குறோம், வாஷிங்டனில் இவ்வளோ இடம் கொடுக்குறோம், நியூயார்க்கில் இவ்வளோ, இப்படி எதுவுமே கிடையாது. இடமும் கிடையாது, வரவேற்பும் கிடையாது, சீடர்களும் கிடையாது, பணமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. புரோபார் கூட இருந்தது 2 மட்டும்தான். புரோபார் கூட இருந்தது 2. ஒன்று குரு மேல உள்ள மாறாத விசுவாசம், இன்னொன்று ஸ்ரீமத் பாகவதம் கையில். பாகவத ரூபத்தில் பகவானை அழைச்சின்னு போறார் பிரபுபாதர். பிரபுபாதர் வந்து பாகவத ரூபத்தில் பகவான் அழைச்சின்னு போனார். பாகவதம் அமெரிக்கா போயிடுது. அதுக்கப்புறம் அவர் குரு மேல உள்ள விசுவாசம், வலுவாத நம்பிக்கை, 2 மட்டும்தான் பிரபுபாட் இருந்தது. வேற சீடர்கள் கிடையாது, ஆன்மீக சகோதரருடைய உதவியும் கிடையாது. ஆன்மீக சகோதரர் கடிதம் போட்டார், உதவி கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கு கடிதம் போட்டார், உதவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, பிரபுபாதர் ஆன்மீக லோகத்திலேருந்து வந்தவர். சரி, பிரபுபாதர் ஆன்மீக லோகத்திலேருந்து வந்தார்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? கிருஷ்ணர் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? கிருஷ்ணர் வந்து பிரபுபாதரை நீங்கள் போங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்கள் சும்மா போய் அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இன்னும் பிரபுபாதர் அப்படி சும்மா யதார்த்தமாக இஸ்கானை ஸ்டார்ட் பண்ணிடல. பிரபுபாதர் வந்து பல்வேறு சோதனைகள், சவால்கள், இதெல்லாம் எதிர்கொண்டு அதெல்லாம் தாண்டி வந்தார். அவருக்கு என்ன சோதனைகள் சவால்கள் வந்தாலும் அவருக்கு 2 விஷயம் எப்பவுமே இருந்தது. குருவும் கிருஷ்ணாவும் எப்போ என் கூட இருக்காங்க, குருவும் கிருஷ்ணாவும் எப்பவும் என் கூட இருக்காங்க. அப்போ அடுத்தது சொன்னாங்க, பிரபுபாதர் வந்து ஆன்மீக லோகத்திலேருந்து வந்தார், அதனால அவரால் பண்ண முடிஞ்சது, எங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா? அப்போ நான் சொன்னேன், இப்போ இருக்கிற உதாரணம் காட்டு, இப்போ இருக்கிற உதாரணம் கண்ணு முன்னாடியே நம்ம குரு மகாராஜ், இன்னைக்கு இருக்கிற குருமார்கள்
இன்னைக்கு இருக்கிற குருமார்கள், நம்ம குருமாராஜ் எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற உதாரணம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணரது சேவகன், என்னுடைய கடன் கிருஷ்ணருக்கு பணி செய்து கிடப்பதே, என்னுடைய ஒரே நோக்கம் என் ஆன்மீக குருடைய கட்டளையை நிறைவேற்றுவதே. இதையெல்லாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடி குருமராஜ் பண்ணிட்டு இருக்காரு. தான் இந்த உடலெல்லாம் ஆத்மா நிரூபிச்சுட்டு இருக்காரு. உடல்ல பல்வேறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் மாறி மாறி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. மெசேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த கிட்னி சரியில்லை, அது இதாயிடுச்சு, அதை திரும்ப வந்து ரீபூட் பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், டயலைஸ் பண்ணணும், எல்லாம் எதாவது வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அவர் பாட்டுக்கு அவர் லட்சியத்தில் போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, இந்த உடல் உபாதைகள்லாம் என்னை நிறுத்த முடியாது, ஏன்னா நானே இந்த உடல் கிடையாது அப்படிங்கிறதுல கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உதாரணம். நம்மெல்லாம் படிக்கிறோம், பகவத்கீதையில் பாகவதத்தில் கேட்குறோம், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஆனால் ஒரு சிறு பிரச்சனை உடலாலோ மனதாலோ வந்து விட்டால் நாம் தோண்டு விடுவோம், நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஒரு சின்ன உடம்புல ஒரு பிரச்சனை வந்துட்டா சோர்ந்து போயிடுவோம், ஒரு மனதில் ஒரு சின்ன வலி வந்தால் சோர்ந்து போயிடுவோம், பக்தருக்கு நடுவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் சோர்ந்து போயிடுவோம். உடனே நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன். ஆனால் இவ்வளோ வருஷங்களா வந்து ஒரு நிமிஷம், ஆனால் இவ்வளோ வருஷங்களா, அது வந்து சந்நியாசம் வந்து 50 ஆண்டு காலத்துக்கு மேலாச்சு. ரொம்ப பெரிய இது விஷயம். 50 ஆண்டு காலம் ஒருத்தர் துறவர வாழ்க்கை சன்னியாசத்தை மேற்கொள்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கு மத்தியிலையும் வந்து இந்த இயக்கத்தை வந்து புஷ் பண்ணி எடுத்துன்னு போய் எவ்வளோ மீட்டிங், எவ்வளோ பொறுப்புகள் குருமாரா வச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் அவர் எந்த இடத்துலையும் தளர்ந்து போகல, சோர்ந்து போகல, அந்த உற்சாகத்தை கைவிடலை. காரணம், அவர் வந்து எப்பவுமே பிரபுபாதருடைய தாமரை திருப்பாதங்களை முழுமையாக பற்றி கொண்டிருக்கிறார். பிரபுபார் தனக்கு கொடுத்த, தன் குருமாராஜ் தனக்கு கொடுத்த சேவையை வந்து பூர்த்தி செய்யணும், குருவை திருப்திப்படுத்தணும். அது ஒன்று தான் இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்யா பிரசாதா நகதி குதோபி ஸ்தாயன் ஸ்துவாம் தஸ்ய சஸ்திரே சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீகருடைய கருணை, அவரை திருப்தி செய்ய வேண்டும், அது முழு கவனம் இருக்கு. அதனால அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். எப்படி குரு மேலே விசுவாசம் இருக்குது, எப்படி வந்து அவர் உதாரணமாக இருக்கார், எப்படி அவர் இந்த உடல் மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை. தீர தத்திரன முய்யதி, இந்த உடல் தீரா, நம்ம குருமராஜ் ஒரு தீரன். இந்த உடல் மாற்றத்தால், உடல் வரக்கூடிய மாற்றங்களால் பாதிப்படைவதில்லை. அப்புறம் பணிவு, எளிமை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, மற்றவருக்கு உரிய மரியாதை செலுத்துவது, எல்லா குருமாருடைய சீடரையும் தன் சீடர் போல பாவிப்பது, எல்லா குருமார்களையும் ஆன்மீக சகோதராக ஏற்றுக்கொள்வது, இது மாதிரி தெய்வீகமான குணங்களை நிரம்ப பெற்றவர். அதனால் குரு வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் தான் ஒரு சாதாரண மனிதனே கிடையாது, அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது, நம்ம எல்லாம் மீட்டு எடுப்பதற்காக வந்தவர். நம்ம படிச்சிருக்கோம், குரு வந்து குருவோடைய உடல் பௌதிகமானது இல்லை, ஆன்மீகமானது. குருவினோட உடல் ஆன்மீகமானது, குரு வந்து ஆன்மீகமானவர், அவர் அனைத்தையும் அறிவார் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை ப்ராக்டிக்கலாக ரியலைஸ் பண்ணுறோமா, நடைமுறையில் அது அனுபவமாக உணர்றோமா, அதை வந்து குருமராஜ் கூட இருந்தால் உணரலாம். குருமராஜோடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அதை உணரலாம். ஒரு முறை என்னாச்சு, நாங்கள் வந்து பெரம்பலூரில் ஒரு இடம் எனக்கு கிஃப்டாக வருது. பெரம்பலூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஏக்கர் நிலம் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் கோயில் கட்டிக்கிங்கன்னு ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை வந்து கோயிலுக்கு தானமாக கொடுத்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த பத்திரம்லாம் எடுத்துகிட்டு, அப்போ வந்து இஸ்கான் திருவேண்ட்ரம் டெம்பிள் ஓப்பனிங், திருவனந்தபுரத்தில் கோயில் வந்து கும்பாபிஷேகம். அப்போ குருமராஜ் அங்கே வந்திருக்கார். சரி, நான் கொண்டு இந்த பத்திரத்தை கொண்டு குருமராஜ்கிட்ட கொடுத்து,
ஆசீர்வாதம் வாங்கும். குரு மகாராஜ் இந்த மாதிரி இஸ்கானுக்கு லேண்டு கிடச்சிருக்கு, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு குரு மகாராஜை தெரியப்படுத்தும். இந்த மாதிரி இந்த லேண்டு கிடச்சிருக்குன்னு குரு மகாராஜுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நான் திருவாண்டரம் போயிருந்தேன். அங்கே கும்பாபிஷேகத்தப்போ குரு மகாராஜ் ஒரு அரை ரூமில் இருந்தார். ரூமுக்கு உள்ளே குரு மகாராஜ் இருக்கார், ரூமுக்கு வெளியே நான் நின்றுட்டுருக்கேன், கையில் டாக்குமெண்ட் வச்சுட்டு நின்றுருக்கேன். கதவு சாத்திருக்கு. கதவு திறந்தோடனே குரு மகாராஜ் உட்காந்துட்டு இருக்காரு. நான் வந்து சொல்ல போகிறேன் நமஸ்காரம் பண்ணிட்டு குரு மகாராஜ் ஆல் த பெஸ்ட்டுங்கிறது. குரு மகாராஜ் வந்து ஆல் த பெஸ்ட்னர். நான் இன்னும் சொல்லவே இல்லையே, எனக்கு லேண்டு கிடச்சிதுன்னு சொல்லலை, ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலை, ஒன்றுமே சொல்ல. அப்போ புரிஞ்சுனேன், ஓ இதுதான் நான் சொல்லி தான் குரு மகாராஜ் தெரியணும்னு இல்லை, குரு மகாராஜ் வந்து நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் குரு என் பக்கத்தில் இல்லையே, ரொம்ப தூரத்தில் இருக்காரு, குரு வந்து என் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில். நோ நோ, கிருஷ்ணா இஸ் எம்பவர்டு. கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு குரு மகாராஜ். அதனால கிருஷ்ணா எப்படி எப்போ நம்ம கூட இருக்காரோ அது மாதிரி குரு நம்ம கூடயே தான் இருக்கு. நம்ம உணரல, அவ்வளோதான். வி ஆர் நாட் ரியலைசிங் நம்ம உணரல. கிருஷ்ணா எப்படி எப்போவுமே நம்ம கூட இருக்காரோ அதே மாதிரி குரு நம்ம கூட இருக்க முடியும். அந்த சக்தியை வந்து கிருஷ்ணா குருவுக்கு தருவார். அதனால குரு மகாராஜா வந்து நீங்கள் ஓ என் கூட இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொன்னாதான் தெரியும், என்னை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது, நோ. அதே மாதிரி அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர் இருக்காங்க, என்ன அவர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நோ. ஹி நோஸ் எவ்ரிதிங். அவருக்கு முன்ன நடந்தது, இப்போ நடக்கிறது, இனி நடக்க போகிறது, திரிகாலம். முன்ன நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறது, மூணையுமே அவரால் சொல்ல முடியும். அதனால் ஆன்மீக குரு வந்து நம்ம ஒரு சாதாரண மனிதனை நினைக்கக்கூடாது. அப்போ தான் நான் புரிஞ்சுட்டேன், அதோட நான் சொல்லணும்னு நினச்சினேன், குரு மகாராஜ் தெரிஞ்சிருக்கு. இப்போ அப்போ என்னது, சாஸ்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. சாஸ்திரம் சொல்லுது ஆன்மீக குருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஆன்மீகமானவர். நான் குரு முன்னாடி போய் நின்னா, இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஸ்கேனிங் மிஷின் ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு அதை அப்படியே ஸ்கேன் பண்ணும். கம்ப்யூட்டரில் போய் ஒரு பேப்பர் வச்சு என்ன பண்ணும், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். அந்த மாதிரி குரு முன்னாடி போய் நின்னோன்னா குரு வந்து அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணுவார். இவன் மனசில் என்ன நினச்சின்னு வந்திருக்கான், இவனுக்கு என்ன தேவை இருக்குது, இப்போது இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான், நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறான், எல்லாமே ஸ்கேன் ஆகிடும். அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவார். அதனால் நான் சொல்லி தான் குருவுக்கு தெரியணும், நான் சொல்லலைன்னா குருவுக்கு தெரியாது, குருவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படிலாம் கிடையாது. குருவுக்கு நிறைய சீடர் இருக்காங்க, எல்லாத்த பற்றி அவருக்கு தெரியாது, நோ நோ. ஸோ இன்றைக்கி குரு மகாராஜ் என்ன பண்ணுறாரு, ஐ வாஸ் ஷாக்டு ஆக்சுவலி. என்னுடைய பர்த்டே அன்றைக்கி விஷ் அனுப்புகிறார். என்னுடைய பர்த்டேக்கு மட்டும் இல்லை, எல்லா சீடருடைய பர்த்டேக்கும் விஷ் அனுப்புகிறார். எப்படி நடக்குது இதெல்லாம்? இன்றைக்கி யாருடைய பர்த்டே, எந்த சீடர், அவருக்கு என்ன எவ்வளோவது பர்த்டே, அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, எல்லா டீட்டெயிலும் போச்சுட்டு இருக்கு. அதனால் நம்ம குரு வந்து சாதாரணமாக எடை போடவே முடியாது. அப்படி குரு ஒருத்தர் சாதாரணமாக எடை போட்டால் அவன் முட்டாள்னு சொல்லி, முட்டாள் மட்டும் இல்லை, அவன் நரகத்துக்கே செல்வார். எஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்மருத்ராதி தெய்வத. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களை வந்து விஷ்ணுவோடு ஒப்பிடுவதோ, இல்லை ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாக நினைக்கிறதோ, குரு உசு நரமதி. ஆன்மீக குருவை சாதாரண மனிதனை நினைத்தா அவன் நரகத்துக்கு தான் போவான். அதனால இன்னைக்கு குரு மகாராஜ் வந்து வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு உடம்பு முடியல, அவருக்கு நம்ம தான் பிரார்த்தனை செய்யணும், நம்ம பிரார்த்தனையால தான் அவர் எழுந்து நடக்கிறாரு. நோ நோ, நம்ம பிரார்த்தனையினால அவர் எழுந்து நடக்கலை, நம்ம பிரார்த்தனை செய்யலால் அவர் இங்கே இருக்கல, கிருஷ்ணாவுடைய கருணையினால் இருக்கார், கிருஷ்ணாவுடைய விருப்பத்தினால் இருக்கார். இங்கே ஆன்மீக குரு இந்த பூமியில் இருக்காருன்னா கிருஷ்ணருடைய விருப்பத்தினால் இருக்கார், அவருடைய சுய விருப்பத்தினால் இருக்கார். அவர் நினச்சாருன்னா ஓகே கிருஷ்ணா எனக்கு போதும், நான் பிரபுபார் கொடுத்து சேவையெல்லாம் பண்ணிட்டேன், நான் திரும்ப வந்துடுறேன்னா ஓகே, அவர் என்ன டிசிஷன் வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்னென்னு அவருக்கு தெரியும். ஸோ குரு இந்த பிரபுபார் புக்கு படிக்கும்போது நல்லா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிரபுபார் புத்தகம் வாசிக்கும்போது பிரபுபாதருக்கும் கிருஷ்ணருக்குள்ள ரிலேஷன்ஷிப். பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் என்ன செய்கிறாரோ அதை தான் பிரபுபாதர் செய்கிறார், கிருஷ்ணன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை தான் செய்கிறார். எப்படி, இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? பிரபுபாதர் கேள்வி கேட்குறார், ஏன் பகவான் கிருஷ்ணன் இந்த உலகத்தை படைத்தார்? அதுக்கு பிரபுபாதர் என்ன பதில் எழுதுறாரு,
கட்டுண்ட ஜீவாத்மாக்களை திரும்பவும் அழைத்து செல்ல வேண்டும். இந்த ஜட உலகத்தில் கட்டுண்ட ஜீவன்களை திரும்ப அழைத்து செல்வதற்காகவே பகவான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார், வேறு எதுக்காகவும் அல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்கே புலன்பம் போகிறது திட்டம் போட்டுட்டு இருக்கோம். திட்டம் மேலே திட்டம் போடுறோம். பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, அதற்காக அல்ல, பகவான்கிட்ட திரும்ப போகணும். இந்த மனித வாழ்க்கைன்னு ஒரே குறிக்கோள் பகவான்கிட்ட திரும்ப செல்லணும், மீண்டும் கிருஷ்ணாட்ட போகணும். சரி, அப்போது இது வந்து கிருஷ்ணாவுடைய பிளான். பிரபுபாவுடைய பிளான் என்ன? அதே தான், நம்மளை பகவான்கிட்ட அழைச்சின்னு போகணும். ஆன்மீக குருடைய திட்டம் என்ன? அதே தான், நம்மளை பகவான்கிட்ட அழைச்சின்னு போகணும். இதுதான் ஏகத்துவம் அனுபஷ்யதः, ஒன்றான எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான் என்னது? எல்லாம் ஒன்றாயிடுத்துன்னு அர்த்தம் இல்லை, குணத்தால் ஒன்றாய் விடுகிறார்கள். குரு, கிருஷ்ணா, ஆச்சாரியர் எல்லாம் அவன் நோக்கம் என்னவா இருக்குது? ஒன்று தான், நம்மளை எப்படியாவது விடுவிக்கணும், நம்மளை எப்படியாவது திரும்பி பகவான்கிட்ட அழைச்சின்னு போயிடும். அதனால் இந்த குரு மகாராஜை பற்றி சொல்லும்போது நிறைய சொல்லலாம். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பட்ட கஷ்டங்கள். அப்போ மாயாப்பூரில் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. மாயாப்பூரில் வந்து கரண்ட்டு கிடையாது. மழை பெஞ்சா வந்து அப்படியே வெள்ளக்காடு ஆயிரும். கங்கை வந்து உள்ளே வந்து எல்லாம் சகதி ஆகிடும். அதில் நிலத்தில் கால் வச்சா முழங்கால் வரைக்கும் கால் உள்ளே போயிடும். விஷ ஜந்துக்கள், பூச்சிகள்லாம் வரும். தோல் வியாதி ஏற்படும். அங்கே இருக்கவே முடியாது. ஒரு முறை பிரபுபாட்ட சீடர்கள்லாம் போய் சொன்னாங்க, பிரபுபாதா, எங்களால் மாயாப்பூரில் இருக்க முடியாது, இங்கே பயங்கரமான விஷ ஜந்துக்கள்லாம் வருது, எங்களுக்கு தோல் வியாதி வந்துருச்சு, எங்கள் காலை வச்சா கால் முழங்கால் வரைக்கும் உள்ளே போயிடுது. இப்போ பிரபுபார் கேட்டார், நீங்களாம் தூய்மை அடைய வேண்டாமான்னு கேட்டார். அவ்வளோதான், பேசாமல் திரும்ப போய் சேவை பண்ணி. அப்போ குரு மகாராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். ஆக்சுவலி ஆன்மீக குரு இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவர் இல்லை, அவர் பகானி உலகத்தை சேர்ந்தவர். ஆஸ்பர் இங்கே அவர் பிறப்ப அடிப்படையில் பார்க்கும்போது அவர் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவித்ததே இல்லை. கொசு கடி, கொடூரமான பூச்சிகள் தொல்லை, அடிப்படை வசதி இல்லை. எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இந்தியர்களாலே இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற இந்தியர்களாலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆனால் பிரபுபாவுடைய சீடர்கள், குருமார்கள், நம்ம குரு மகாராஜெல்லாம் வந்து அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி நம்ம மாயாப்பூர் போனால் விதவிதமாக பிரசாதம் ஸ்டால் இருக்குது. அதில் இப்போ எல்லா கண்ட்ரிஸ் பிரசாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யன் ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, அது இது எல்லாம் எக்கச்சக்க பிரசாதம். அன்றைக்கி குரு மகாராஜுக்கு ஒரே ஒரு பிரசாதம் தான், கிச்சடி பிரசாதம். ஒரு பெரிய கிச்சன் இருந்தது, ஒரு பெரிய லாங் பில்டிங். நீங்கள் அந்த லோட்டஸ் பில்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு லாங் பில்டிங் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு பில்டிங். அப்புறம் அங்கே சுலப் கிச்சனில் கிச்சடி, இதுதான் பிரசாதம். அதுக்கப்புறம் அது படிப்படியாக வந்து அங்கே விவசாயம் படித்து அங்கே இருக்கிற மக்களாக வாழ்ந்து அவங்களையும் கிருஷ்ண பக்தி கொண்டு வந்து. நான் ஒரு தடவை மாயாப்பூர் போயிருந்தப்போ, சரி நமக்கு தாமத்தில் வந்திருக்கோம், கொஞ்சம் சவரன் பண்ண போகலாம், ஹெட் ஷேவ் பண்ண போகலான்னு கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனேன். அந்த பார்பர் ஷாப்பில் இருக்கிற ஒரு கட்டி மாலையெல்லாம் போட்டிருந்தாரு, ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு. அங்கே குரு மகாராஜுடைய ஃபோட்டோ இருக்கு. அப்புறம் கேட்டப்போ அவர் சொன்னால், நான் குரு மகாராஜுடைய சீடர்னு. அப்போ பாருங்கள், எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. இவர் தகுதி உள்ளவரா, தகுதி இல்லாதவரா, குரு மகாராஜுடைய கருணை உலகம் முழுவதும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லை. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், இந்தியர்கள் எல்லாருக்கும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, யாரையெல்லாம் பார்க்குறாரோ. எப்படி நம்ம வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் படிச்சிருக்கோம், சைதன்ய மகாபிரபு அவங்க சகாக்கள் வந்து எங்கெல்லாம் போகிறாங்களோ, யாரையெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாரையும் கிருஷ்ண பக்தராக. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, எங்கேயாவது வந்து சுற்றுப்பயணம் போனாலும் சரி, ஏர்போர்ட்டில் எங்கே போனாலும் எல்லாரும் கிருஷ்ண பக்தராக. தட் மச் பியூரிட்டி, எந்தூசியாசம், அந்த தூய்மை, உற்சாகம், இதெல்லாம் குரு மகாராஜ் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு படிப்பனை. பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி பணிவாக இருக்கணும், எப்படி எளிமையாக இருக்கணும், எப்படி கருணை உள்ளவங்களாக இருக்கணும், எப்படி எல்லார்ட்டையும் அன்பு செய்யணும், இதெல்லாம் குரு மகாராஜ் வந்து கற்றுக்கலாம். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற உதாரணம், நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு இருக்கிற ஒரு உதாரணம். எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஒரு வேளை ஃபீல் பண்ணலாம், அடட 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார்,
சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே பகவானே நேரடியாக 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனார். நான் ரொம்ப துர்பாக்கியசாலி, அப்போ நான் இல்லாமல் போயிட்டேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி மகாபிரபு வந்திருக்கார். சரி போட்டோம். பிரபுபாதர் இப்போதான் சமீபத்தில் மறைஞ்சிருக்கார். பிரபுபாடைய சங்கம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. அவருடைய சீடர்கள் குருமார்கள் நம்ம குரு மகாராஜ் இன்னும் இந்த பூமியில் இருக்காங்க. அவங்கள பார்க்கறது, அவங்களுக்கு சேவை செய்யறது, அவங்கள்ட்ட இருந்து கேட்கறது, இதுவே நம்ம செஞ்ச பெரும் பாக்கியம். இப்போ நம்ம என்ன பாக்கியம் சொல்லிக்கலாம்? நான் திரு ஜெயபதாசாமி குரு மகாராஜ் இருந்தப்போ நான் அவர்கிட்ட தீட்சை வாங்கி நான் அப்போ நான் பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், அவர் சீடனாக இருந்தேன். இந்த பாக்கியம் அடுத்து உள்ள சந்ததிகள் கிடைக்குமா? பரம்பரா கண்டினியூ ஆகும். பரம்பரா இருக்கு, குரு பரம்பரா இருக்கு, அது கண்டினியூ ஆகும். ஆனால் பிரபுபாடைய சீடர்களுடைய சங்கம் நமக்கு கிடைக்குமா? பிரபுபாடைய நேரடி சீடர்கள் குருமார்கள் நம்ம குரு மகாராஜ் சங்கம்லாம் இப்போ இருக்கு நமக்கு. இதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். கிருஷ்ண உணர்வில் அவ்வளோ முன்னேற்றம். அதனால இந்த குரு பக்திங்கிறது வங்காள பக்தர்கிட்ட கற்றுக்கணும். நான் ஒரு முறை பஹ்ரைன் போயிருந்தேன். பஹ்ரைனில் போய் அங்கங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். நைட்டு வர லேட் ஆயிடுச்சு, ஒரு 10-10:30 மணி இருக்கும். அப்போது இந்த பெங்கால் டிவோட்டிஸில் ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்கேன். வெளியில் குழந்தைகள்லாம் பசியில் உட்காந்துட்டு இருக்காங்க, மாதாஜி உட்காந்துட்டு இருக்காங்க. பிரசாதெல்லாம் அப்படியே இருக்குது, டேபிள் மேலே பிரசாதெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த பிரபுஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. என்ன மீட்டிங் போடுறாங்க? குரு மகாராஜோட ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கர தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. குரு மகாராஜ் வரப்போறாரு, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும், எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பேசலாம். நான் கூட குரு மகாராஜ் நேரில் தான் வராருன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஜூமில் வரப்போற. குரு மகாராஜ் ஜூமில் வர்றதுக்கே உட்காந்து 2 மணி நேரம் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. குரு மகாராஜ் வந்தாருன்னா அவர் எப்படி இன்வைட் பண்ணணும், அவருக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணணும், எப்படி பேசணும், அவர்கிட்ட என்னென்ன கேட்கணும், நம்ம பிரச்சார ரிப்போர்ட் எப்படிலாம் சொல்லணும். 8-7:30 மணிக்கு நம்ம மீட்டிங் ஆரம்பித்தாங்க. 9:30-10 மணி ஆயிடுச்சு. நான் போய் சொன்னேன், பிரபு குழந்தைகள்லாம் பிரசாதம் சாப்பிடணும், நாங்கள் இல்லை வந்துடுற முடிஞ்சது வந்துடுற பிரபு. அப்போது இந்த வைணவர்களுக்கு எவ்வளோ ஆர்வம். குரு மகாராஜ் ஜூமில் வர்றதுக்கு இவ்வளோ மீட்டிங் போடுறாங்கன்னு சொன்னால் நேரில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பார்க்கலாம். குரு மகாராஜ் பெங்களாதேஷ் போனால் எப்படி கொண்டாடுறாங்க. தான் குரு பக்தி. குரு பக்தியை நம்ம வங்காள பக்தர்கிட்ட கற்றுக்கணும். குரு பக்தியை நம்ம பிரபுபாடி சீடர்கிட்ட கற்றுக்கணும். குரு பக்தி இருக்கு இல்லையா, எவ்வளோ விசுவாசம். பிரபுபாடி சீடர்கள் பிரபுபாதருடைய ஓரொரு அசைவையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிரபுபாடி லெக்சர் கேட்குறோம், பிரபுபாடி புஸ்தகம் வாசிக்கிறோம், அவருடைய மார்னிங் வாக், காலையில் உலா வர்றது, மார்னிங் வாக்கோடைய அந்த கான்வர்சேஷன், ரூம் கான்வர்சேஷன், பாகவதம் டிக்டேஷன், அப்புறம் புஸ்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுது, அப்புறம் பல்வேறு இடங்களில் உபன்யாசங்கள் செய்தது, ஓரொரு அசைவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கும், எவ்வளோ ஒரு சரணாகதி. அது மட்டும் இல்லை, பிரபுபாதர் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருந்தாங்க. எங்களுடைய குரு சாதாரண நபரே அல்ல, அவர் இந்த பூமியை சேர்ந்தவரே அல்ல, அவர் பகவானே உலகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பிரபுபாதருடைய ஓரொரு அசைவுகளையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பிரயோஜனமா. பிரபுபாதர் நம்ம நேரில் தான் பார்க்கல, இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அவருடைய வீடியோ காணொலியில் ஒரு உபன்யாசங்களை கேட்கலாம், ஆடியோ உபன்யாசங்களை கேட்கலாம், லெட்டர் அவர் உபன்யாசம் கொடுத்த எங்கெங்கே உபன்யாசம் பண்ணால் அது புத்தகமாகவே போட்டிருக்காங்க பிபிடியில். பிரபுபாதர் எங்கெல்லாம் உபன்யாசம் பண்ணாங்களோ அந்த கிளாஸஸை பிபிடியில் புக்காக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸு, அதுக்கப்புறம் கான்வர்சேஷன், ரூம் கான்வர்சேஷன், பப்ளிக் கான்வர்சேஷன், பப்ளிக் ப்ரோக்ராம், ஒன்றும் விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம் பிரபுபாடி சீடர்களுக்கு. எவ்வளவு குரு அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா, எவ்வளவு குரு மேலே அவங்களுக்கு விசுவாசம் பக்தியும் இருந்தால் அவரோட ஓரொரு அசைவையும் குறித்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம குருமாரோடைய சீடர்களும் பாருங்க, அந்த ஆஃபீஸில் ரொம்ப அழகாக குருமாரோடைய உபன்யாசங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வது, அந்த உபன்யாசங்களை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, அதை கலெக்ட் பண்ணுறது, பழைய உபன்யாசங்களை திரும்ப எடுத்துன்னு வர்றது, பத்திரிகையை நடத்துவது, இந்த மாதிரி ரொம்ப உற்சாகமாக அந்த குருமராஜ் ஆஃபீஸில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப கடன் பட்டிருக்கணும். இன்னைக்கு குருமராஜ் கிட்ட நம்மளை கொண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. குருவுடைய மனதை புரிந்து கொண்டு,
குரு மகாராஜ் என்னெல்லாம் விரும்புகிறாரு, அவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரு, அதில் ஒன்று ஒன்றா அழகாக செஞ்சுட்டு வர்றாங்க. குரு மகாராஜ் ஆஃபீஸில் இருக்கிற வைணவர்கள், நம் சகோதரர்கள், ஆன்மீக சகோதரர்கள்லாம் ரொம்ப இரவு பகலும் அயராது உழைக்கிறாங்க குரு மகாராஜ் சேவையில். குரு மகாராஜ் பிரபுபாடைய சேவையில் இரவு பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆன்மீக சகோதரிடமிருந்து, நம்முடைய ஆன்மீகோடமிருந்து, பிரபுபாடைய சீடர்கள் குருமார்களிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேரம் காலம் இல்லாமல் சேவை செய்வது, உற்சாகமாக சேவை செய்வது, பக்தர்களிடத்தில் அன்பு பாராட்டுவது, ஆர்வம், பக்தியில் ஆர்வம் செலுத்துவது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அழகான ஒரு பாடம். அதனால் குரு மகாராஜா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி இருக்கிற பிரபுபாத சீடர்களே மூத்த சீடராகவும் மூத்த சன்னியாசியாகவும் இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர் நமது குரு மகாராஜ் தேவத்திரு ஜெயபத்ரா சுவாமி குரு மகாராஜ் அவர்கள். அதனால நம்ம என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ அவருடைய சேவைக்காக, என்னெல்லாம் அவர் எப்படிலாம் அவரை திருப்திப்படுத்துறது, என்னெல்லாம் செஞ்சு அவர் திருப்தி அடைவார். என்னுடைய சக்திக்கு தகுந்தாற் போல உடலால், மனதால், வார்த்தையால், பொருளால் எப்படியெல்லாம் என் குருவை நான் திருப்தி செய்ய வேண்டும், அதற்கான முயற்சிகள் நாம் செய்து கொண்டு முயற்சி செய்தாலே போதும். அதுக்கப்புறம் கருணை அவர் பக்கம் இருக்கு, கவலையே பட வேண்டும். அதனால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம், நம்முடைய சேவை முன்னேற்றம் எல்லாமே குருவுடைய கருணையே சார்ந்துதான் இருக்கு. அதான் இந்த பாடல்களை படித்தோம். பக்தி வினோத் தாக்கூர் மிக அழகாக பாடுறார். நீங்கள்லாம் சொன்ன மாதிரி கிருஷ்ணர் நமக்கு வேணுமே, கிருஷ்ணர் நமக்கு வேணும்னா நம்ம வைணவர் பின்னாடி ஓடணும். கிருஷ்ணா சே தொமாரா கிருஷ்ணா தீதே பாரோ தாய்த்தவா பாய்ச்சே பாய்ச்சே தொமாரா சக்கத்தியாச்சு, துமாரே சக்கத்தியா, உங்களுடைய கருணையால் தான் இது நடக்கும். நீங்கள் தான் அந்த கிருஷ்ணரை நீங்கள் தான் கொடுக்க முடியும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால உங்கள் பின்னாடி நான் கிருஷ்ணா 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 ஓடி வரேன், கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க, கிருஷ்ணர் எனக்கு கொடுங்க. எவ்வளோ அழகான பாடல்கள். என்னை நல்லா பார்த்துட்டேன், நாம ஜெபம் பண்ணும்போது நான் குற்றம் செஞ்சிடக்கூடாது. தாபித்துஹாய் போ ஹரி நமாசுகே அபராதா ஹோபே ஹரி. நான் நாம ஜபிக்கும்போது குற்றம் இல்லாமல் ஜபிக்கணும். எனக்கு அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, என்னை எப்போ உங்கள் சேவையிலே வச்சுக்கோங்க. என்னுடைய மனது வந்து பிறளாது உங்கள் தாமரை திருப்பாதத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு. இதுதான் குருவிட்ட நம்ம வேண்ட வேண்டும். குருவிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்? ஓ குரு மகாராஜா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுங்க. என் மனது வந்து குரங்கு மாதிரி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது, அதை உங்கள் தாமரை பார்த்து நிறுத்த வேண்டும். உங்களுக்கு நான் எப்பொழுதும் சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களது சேவகனாகவே நான் இருக்க வேண்டும். எப்போதும் உங்கள் கருணையே நான் நம்பி இருக்கின்றேன். எனக்கு வந்து கிருஷ்ணர் மேலே களங்கமில்லாத பக்தி கொடுங்க. பகவானிட்ட வந்து சரணடையக்கூடிய அந்த மனோ தைரியத்தை பக்குவத்தை கொடுங்க. இதுதான் நம்ம குருவிட்ட கேட்கணும், இதுதான் நம்ம பிரார்த்திக்கணும். அப்போது ஆன்மீக குருவானவர் நமக்கு நிறைய இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மூலமாக, அப்புறம் மெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இந்த ஆப்ஸ் மூலமாக நம்ம கனெக்டிங்லேயே இருக்கார். இதெல்லாம் இல்லாமலும் குரு கனெக்ஷனில் தான் இருக்கார். நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கோன்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் ரியலைசேஷனுக்கான வழி. ஓகே, நான் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறேன், குரு மகாராஜ் என்ன போட்டிருக்காரு, இந்த குரு மகாராஜ் ஆப்பில் என்ன கிளாஸ் வந்திருக்கு, குரு மகாராஜ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. 24 hours அவர் லைஃப் வந்து ஓப்பன் புக் மாதிரி, திறந்த புத்தகம் மாதிரி இருக்கு. எனி சீக்ரெட் ரகசியம் ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரம் ஓப்பன் புக் மாதிரி அவருடைய வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகமாக இருக்கு. அவர் வாழ்க்கையே ஒரு சரித்திரம் தான். அது மட்டும் இல்லை, 24 மணி நேரம் எவ்வளோ உற்சாகமாக சேவை பண்ணிகிட்டே இருக்கார். 24 hours மீட்டிங் மேலே மீட்டிங், அஃபிஷியல் மீட்டிங், அப்புறம் ஜூம் மீட்டிங், அப்புறம் கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கெஸ்ட்டு கூட பேசுகிறது, அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறது. 24 hours இப்போ பிஸியாக தான். அதனால் அந்த உற்சாகம், அவருடைய ஆசீர்வாதம் எப்போ நமக்கு இருக்கணும், எப்போ அவர் நம்மளை வழி நடத்திகிட்டே இருக்கணும், அவருடைய கருணை எப்போ நமக்கு கிடைக்கணும், அவருடைய சங்கம் எப்போ நமக்கு இருக்கணும், அவரை பற்றி இன்னும் மேலும் மேலும் நம்ம பக்தர்கிட்ட கேட்கணும். அது மூலமாக இன்னும் நமக்கு வந்து அவர் மேலே உள்ள அன்பும் பாசமும் பக்தியும் அதிகரிக்கணும், சேவை குரு பக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது குரு மகாராஜ் கிட்ட. இருந்தாலும் என்னுடைய நான் தூய்மை அடைவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துட்டேன்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருபியஷ்ட கிருபா சிந்து பேவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவ்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்திக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.